அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் தொடர்ந்த வழக்கில் ரமேஷ் செந்தில்குமார் அடங்கிய நீதிபதிகள் அமர்வு விலகி இருக்கிறது. தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரைக்கும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. தொடர்ந்து டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானங்களை கொள்முதல் செய்தது, பார் உரிமங்கள் வழங்கியது, மதுபானங்களை மதுபான கடைகளில் கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து டெண்டர் வழங்கியது உள்ளவற்றில் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றுள்ளதாக அறிக்கையும் வெளியிடப்பட்டது. அமலாக்கத்துறைய இந்த ஒரு சோதனை அரசியலமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி கட்டமைப்புக்கு விரோதமானது என்று அறிவிக்க கோரியும், தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் நடத்தப்பட்ட சோதனை சட்டவிரோதமானது என்று அறிவிக்க கோரியும், விசாரணை என்ற பெயரில் டாஸ்மாக் அதிகாரிகள் துன்புறுத்தக்கூடாது என்ற கோரிக்கையுடன் தமிழக அரசு, அதாவது உள்துறை செயலாளர் மற்றும் டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. கடந்த முறை இந்த வழக்கானது நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் செந்தில்குமார் அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கை தொடர்பாக இதே அமர்வானது பல்வேறு கேள்வி எழுப்பினார்கள். குறிப்பாக எதற்காக டாஸ்மாக் ஊழியர்கள், அதாவது பெண்கள் உட்பட ஊழியர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள், எதற்காக இரவு நேரத்தில் சோதனை நடத்தப்பட்டது, அங்கே சோதனை நடத்தும் போது CCTV காட்சியில் பதிவு செய்யப்பட்டதா உள்ளிட்ட கேள்வி கேட்டு இது தொடர்பாக உரிய பதில் மனுவை இன்றைய தினம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று கடந்த முறை உத்தரவிட்டார்கள். அதே போல இந்த பதில் மனு தாக்கல் செய்யப்படும் வரை மேற்கொண்டு எந்த ஒரு மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது, இதே அமர்வு முன்பு. அப்போது மேற்கொண்டு எந்த ஒரு காரணம் தெரிவிக்காமல் இந்த வழக்கிலிருந்து தாங்கள் இருவருமே விலகுவதாக தெரிவித்து இந்த வழக்கை வேறொரு அமர்வுக்கு மாற்றுவதற்காக தலைமை நீதிபதிக்கு தற்போது இந்த அமர்வானது பரிந்துரைத்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி.